ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்போவாரி கிரியேஷன். டுடே தாம்பூர் ஸ்டிச் பார்க்கலாம் வாங்க. இந்த ஸ்டிச்சு ஒரு மனுஷனுடைய உருவத்தை வரையலாம், அண்டு கடவுள் திருவுருவத்தை வரையலாம். மற்றபடி எல்லாத்துக்குமே ஃபில்லிங்க்காக அந்த ஸ்டிச் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த ஸ்டிச் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்காக நான் ஒரு ஹார்ட்டின் ஷேப் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி அந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு சுற்றி செயின் ஸ்டிச் கொடுத்துக்கிறேன். இப்போது அவுட்டரில் செயின் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கிட்டேன். தாம்பூர் ஸ்டிச்சுன்னு சொல்கிறது செயின் ஸ்டிச் இப்போ கொஞ்சம் தள்ளி தள்ளி போகிறோம், இன்னும் நெருக்கமாக போடுவோம், அதான் தாம்பூர் ஸ்டிச்சு. இப்போது இந்த பார்ட்டை வந்து நான் சென்டராக பிரிச்சுக்கிறேன். இந்த ஒரு பாதி வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு, இன்னொரு பாதி செகண்ட் மெத்தடு சொல்லித்தரேன். இப்போது த்ரெட்டை எடுத்துக்கிட்டேன் நான். இந்த மாதிரி நெருக்கமாக வரும். இது ஃபில்லிங்க்காக யூஸ் பண்ணுறதுனால எங்கேயுமே வந்து அந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து தெரியக்கூடாது. இந்த மாதிரி நெருக்கமாக வரணும். இப்போ ஒரு பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு மெத்தடு ஸ்ட்ரெயிட்டாக வரும். அது செகண்ட் மெத்தடு வந்து ரவுண்டில் இந்த மாதிரி ரவுண்டாக இந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி ஃபில்அப் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா? இந்த செயின் ஸ்டிச்சுக்கு அவுட்டரில் வந்து லாக் வச்சுக்கிறேன் நான். அதுக்காக தான் இந்த செயின் ஸ்டிச் அவுட்டரில் வந்து நான் கொடுத்துருக்கேன். லாக் வைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்த லைன் போகும்பொழுது பக்கத்தில் இந்த மாதிரி நெருக்கமாக செயின் ஸ்டிச் வந்து நம்ம குட்டி குட்டியாக போடுவோம். இதான் தாம்பூர் ஸ்டிச்சு. இந்த மாதிரி நெருக்கமாக ரொம்ப நெருக்கமாக வரும் இந்த ஸ்டிச்சு. இந்த மாதிரி இங்கே ஒரு லாக்கு, வெளியில் ஒரு லாக்கு, திரும்ப அடுத்த லைனுக்கு வர்றதுக்கு மறுபடியும் வெளியில் ஒரு லாக்கு வச்சு எடுத்துகிட்டு வரணும். சரிங்களா? இதே மாதிரி இந்த பார்ட்டை வந்து நான் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பார்ட் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம் வாங்க. இங்கே செயின் ஸ்டிச் வச்சுருக்கிறதுனால நான் வந்து ஆப்போசிட்டில் லாக் வைக்காமல் எடுக்கிறேன். ஏன்னா இதுவே ஒரு லாக் வச்ச மாதிரி இருக்கும். இந்த ஷேப்பு எப்படி இருக்கோ அதில் இன்னரில் வந்து நம்ம ரவுண்டாக கொடுத்துட்டு வரணும். இப்போ ரவுண்டாக தானே இருக்குது இந்த இது ஸ்டிச்சு. ஒரு பார்ட்டில் இன்னரில் சுற்றி ரவுண்டாக அப்படியே கொடுத்துட்டு வரணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃப்ளவர் வந்து ஃபில்அப் பண்ணும்பொழுது சென்டர்லேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்படி வரும் ஃபுல்லாக. நம்ம இப்போ அவுட்டரில் இப்படி கொடுத்து பண்ணுறோம், அவங்க இப்படி பண்ணுவாங்க. அது ரொம்ப எப்படி சொல்கிறது, சென்டரில் வந்து அப்படியே மொத்தையாக சொல்லுவோம் இல்லையா, மொத்தையாக தூக்கிக்கிட்டு
ரொம்ப இதுவாக இருக்கும், நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு. அந்த மெத்தட் வந்து நல்லா இருக்காது. அதனால் நான் வந்து அந்த மெத்தடை உங்களுக்கு சொல்லி தரல. நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டிங்கில் போகும்பொழுது கொஞ்சம் கேப் விழும், அதனால் ரொம்ப கொஞ்சம் இந்த ஸ்டிச்சை ஒட்டுன மாதிரியே கொண்டுட்டு போங்க. இந்த மெத்தடில் வந்து நம்ம எவ்வளோ தான் நெருக்கி வச்சாலுமே இங்கே பாருங்கள் கேப் விழும். நம்ம இன்னும் நெருக்கமாக நெருக்கி வச்சாலுமே கூட கேப் கண்டிப்பாக வரும் இதில், இந்த மெத்தடில். இங்கே ஃபஸ்ட்டு ஹார்டினுக்கு வந்து நாங்கள் வந்து லாக் வச்சு திரும்பினோம் இல்லையா, அதே மெத்தட் வந்து லாஸ்ட் வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு ரவுண்டுலாம் ஃபில்லப் பண்ணும்பொழுது ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு பிக்கை வந்து நம்ம ஃபில்லப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ரவுண்டிங்கில் யூஸ் பண்ணோம்னா ரொம்ப கேப் வரும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க இந்த மெத்தட் இருக்கிறத. மற்றபடி நீங்கள் ஸ்ட்ரெயிட்டில் யூஸ் பண்ணுங்கள், அதுவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நான் பக்கத்தில் தான் கொடுக்குறேன், அதுக்கே எவ்வளோ கேப் வருது பாருங்கள். ஆப்போசிட்டில் லாக் வச்சு திரும்புங்க, அப்போ தான் இங்கே வந்து கேப் வராமல் வரும். சரிங்களா, இதே மாதிரி நான் ஃபில்லப் பண்ணி எடுத்துக்கிறேன். இது ஆல்மோஸ்ட் வந்து நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இப்போ எண்டிங் எப்படி முடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். சரிங்களா, இது இப்போது இந்த ஹார்டின் ஷேப்பில் ஒரு பார்ட் நம்ம ஸ்ட்ரைட்டாக கொடுத்தோம், இன்னொரு பார்ட் வந்து ரவுண்டிங்கில் கொடுத்தோம். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா இந்த கேஃபு? சரிங்களா, நம்ம ஸ்ட்ரைட்டில் கொடுக்கும்பொழுது அந்த மாதிரி தெரியாது. நம்ம ரவுண்டிங்கில் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த கேப் வந்து விழும். அதுவும் வளைவில் வரும்பொழுது கண்டிப்பாக கேப் விழும். ஓகேங்களா, அந்த ஸ்டிச்சு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் தாம்பூர் ஸ்டிச் பார்ட் 2 போடுறேன். அதில் எப்படி ஹியூமன் பீயிங் ஐஸில் எப்படி ஃபில்லிங் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரிங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.